அந்த அளவுக்கு இல்லப்பா. பாக்குற தண்ணி எல்லாமே கடல் தண்ணி கிடையாது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற எளிமைய அடக்கவே முடியாது. இதுக்கு மேல கவிதை சொன்னா வீட்டுல சோறு கிடைக்காது. பட்டுமா? வணக்கம். நாம பாக்குற தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி கிடையாது. கொஞ்சம் ஊத்து. முதல்ல இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அந்த விஜய் சிங்கால எல்லாமே எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு. ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு தப்பான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் சித்தப்பா பேர்ல கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு மக்களையும் அரசாங்கத்தையும் எல்லாரையும் எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். விஷ சாராயத்தை குடிச்சிட்டு ஏறத்தாழ 150 பேர் செத்து போயிருக்காங்கல்ல. இது உங்களுக்கும் தெரியும் தானே? விஜய் சிங்கும் அவனோட சித்தப்பாவும் 2 பேரும் கொலைகாரங்கண்டா. டிஜிபி சார். சார் சீக்கிரமா விசாரிங்க. ஓகே சார். ஆமா, எங்க போன? இல்லன்னா நான் சும்மா தான் வெளியே போனேன். ஏன், என்னாச்சு? அட, உன் பேர்ல வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரியாம நீ எங்கேயும் போக கூடாது. இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் நமக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க. ஆனா ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு மேல நமக்கு பாதுகாப்புக்கு ஆளுங்க தேவையா என்ன? தேவைதானா? கண்டிப்பா தேவை. ஏன்னா வசீமோட ஆளுங்க உங்களை தாக்கியிருக்காங்க. ஏன்னா அவன் காத்துக்கிட்டு இருக்கான உங்களை. இந்த தடவை மட்டும் எவனா வந்தானு வைங்க, அவனை மட்டும்னா. சங்கிய நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே சீமாவோட காதல பைத்தியமா இருக்கான். ஆனா இங்க வேலை எல்லாம் ரொம்ப சரியா தான் நடக்குது. இதுல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும் விஜய். ஏன்னா இந்த நிலக்கரி பிசினஸ்ல வசீமோட ஆட்டம் மொத்தமா முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சிச்சு இல்ல? முடிஞ்சு போச்சு. ஏன்னா எந்த வியாபாரியும் அவனோட நிலக்கரிய வாங்குறதுக்கு இப்ப தயாரா இல்ல. அவனோட பொருள் அப்படியே இருந்து வீணா போகுது, இல்லன்னா திருடிக்கிட்டு போயிடுறாங்க. இதனால இனிமே என்ன ஆகும் தெரியுமா? இந்த காயத்தை அந்த வசீமும் பூஜாரி சிங்கும் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. வசீமை பத்தி உனக்கு தெரியும்ல, திரும்பவும் கண்டிப்பா தாக்குவான். சரி, அவன் தாக்கட்டும். வசீம் கானுக்கு நெருப்பு பிடிக்கட்டும், இன்னும் கோவப்படுவான். அப்ப பாத்துக்கலாம். ஆனா நீங்க பாதுகாப்புக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போயிட்டு வாங்க. ஆனா நீங்க தனியா போக கூடாது. சுண்ணுவும் கட்டாவும் உங்க கூட தான் வருவாங்க. ஐயோ சங்கி, எனக்கு குளத்துக்கு பின்னாடி வர சொன்ன, நான் மறந்தே போயிட்டேன். என்ன குளத்துக்கு பின்னாடி எதுக்கு? சரி சீமா, சீக்கிரமா போயிட்டு வா, அதான் உனக்கு நல்லது. இல்லனா உன்னோட ஞாபகத்திலே அவன் குளத்துல மூழ்கி செத்துற போறான். சீக்கிரமா வந்துடுறேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு. சரிங்கண்ணா. கட்டா, அவ ஜாக்கிரதையா தான் இருப்பா. சரி, நீ இப்ப அண்ணா கூட போ. நீங்க இரு, நாங்க வந்துடுறோம். சீக்கிரமா வா. சரிங்கண்ணா.
அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். பாண்டிட்டு இருக்கானா? வாங்க. வாங்கண்ணா, வந்து உட்காருங்கண்ணா. பண்டித்தையா கோயிலுக்கு போயிருக்காரு. வெயிட் பண்ணுங்க, வந்துடுவாரு. வெயிட் பண்றோம். ஆனா வரோன்னு சொல்லி அவன் எதுக்காக கோயிலுக்கு போனான்? ஹலோ. வசிமண்ணா, 2 பேரும் இங்க வந்துட்டாங்க. சங்கி, சங்கி, டேய் எங்கடா போய் தொலைஞ்சுக்க? வந்துட்டேனா? நமாஸ்ல இருந்தா அதான் பதில் சொல்ல முடியல. நீ அந்த அல்லா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில பாதி கூட உன் மேல அந்த அல்லாவுக்கு இல்லங்கிறத புரிஞ்சுக்க. சங்கி எங்கடா? ரொம்ப நாளாவே சங்கி வர்றது இல்லண்ணா. எங்க இருக்கானே தெரியல. எதுவும் சொல்லணுமாண்ணா? அவனை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. தேவடியா போய் எங்க போய் தொலைச்சான்? அண்ணா, முக்கியமான விஷயம், சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எதிராக வாரண்ட் போட்டிருக்காங்க. ஆத்திரத்திலேயே சுட்டு தள்ள உத்தரவாண்ணா. ஏய், எல்லா போஸ்டரையும் ஒட்டுங்க. என்ன சீக்கிரமா ஒட்டுங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஏன் இப்படி ஓடுறீங்க? உங்க மகனுக்கு எதுக்கு இதெல்லாம் புரிய வைக்க மாட்டீங்க? எல்லா வேலையும் எல்லாராலையும் பண்ண முடியாது. இந்த வேலையை விட்டு வேற ஏதாவது வேலை பண்ணலாம்ல? இப்ப பாத்தீங்களா, அவன் பண்ண வேலையினால உங்களுடைய கொழுந்தனாரு, அதான் அவனோட சித்தப்பா பேஜன் சிங், இப்ப லாக்அப்ல இருக்கான். இங்க பாருங்க, பேஜன் சிங் நிரபராதி. அவரை தயவு செஞ்சு விட்டுருங்க. அவர் நிரபராதியா குற்றவாளியான்றது சட்டம் பாத்துக்கோ. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் சிங் வந்தான்னா அவங்கிட்ட சொல்லுங்க, அவனை போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆக சொல்லி. இல்லனா இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை கூட உயிரோட இருக்க மாட்டான். ஏய், வாங்க போலாம். என்னன்னா அவன் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இவ்வளவு லேட் ஆகாது. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம்ப்பா. அண்ணா, அந்த பொண்ணுங்க கால்ல போட்டுப்பாங்கல்ல கொலுசு. கொலுசுப்பா. அதான்ப்பா கொலுசு. கொலுசு. அதை காட்டுங்களேன். காட்டுறேன். அண்ணே, பிலால் வந்திருக்கானே. கிளம்பு. சரி,